ஹாப்பி மார்னிங். என் பையன் வெளியூர் ஆச்சாரிய சிக்ஷா மந்திரில் படிக்கிறான். மாண்ட் 1 நெக்ஸ்ட்டு மாண்ட் 2 போகிறான். பேசிக் ரொம்ப முக்கியம் பசங்களுக்கு எப்பயுமே. நம்ம இங்கே ஆச்சாரியாவில் சூப்பராக இருக்குது எல்லாமே ஸ்கில் ப்ராஜெக்ட், சைட்டேஷன் டே எல்லாமே. அதெல்லாம் கிராண்ட் பேரண்ட்ஸ் டே. பசங்களுக்கு நம்ம பேசிக்கில் என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதான் இருக்கும். நார்மலாகவே எஜுகேஷன்றதை தாண்டி ரெஸ்பெக்ட் எல்லாமே. அது இங்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. கிராண்ட் பேரண்ட்ஸ் டேலாம் ஒன்று வச்சு அது நல்லா பண்ணுறாங்க. அதுமாதிரி ஸ்டாஃப் எப்போது நம்ம டவுட் கேட்டு ஃபோன் பண்ணாலும் மெசேஜ் பண்ணாலும் உடனே ரிப்ளை வந்துடும். எதுவாக இருந்தாலுமே உடனே கால் என்ன டைமாக இருந்தாலும் பண்ணிவிடுவாங்க. அது மாதிரி பசங்க அந்த மாதிரி அந்த ஷூ ரேக்கில் கைட்டு வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அது டிசிப்ளின் நல்லா இருக்கும். எந்த பசங்களுமே கீழே நான் விட்டு பார்த்ததே இல்லை. நான் நிறைய வாட்டி போயிட்டு வந்திருக்கேன். எல்லா பசங்களுமே அழகாக ரிமூவ் பண்ணி ரேக்கில் வச்சுட்டு தான் உள்ளே போகிறாங்க. அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் போகணுன்னா போட்டுட்டு போகிறாங்க. போயிட்டு வந்து ரிமூவ் பண்ணி அந்த ரேக்கில் வச்சுட்டு தான் கிளாஸ்க்கு வராங்க. அதெல்லாம் நல்லா இருக்குது. அதெல்லாம் ஸ்கூலில் மேம் ஸ்டாஃப்லாம் சொல்லி கொடுக்கறது தான் பசங்களுக்கு. அது மாதிரி டிசிப்ளின் அதெல்லாம் நல்லாவே இருக்குது. அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. ஃபுல்லாக லேர்னிங்லேயே கிடையாது எதுவுமே. புக்குன்னு அது இது கிடையாது. அது நல்ல விஷயம். அது ஹாப்பி மார்னிங்னு ஒன்று சொல்கிறாங்க. அதுவுமே வித்தியாசமாக தான் இருக்குது. எல்லாருமே குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன் அப்படி தான் சொல்லுவாங்க. இங்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஹாப்பி மார்னிங் சொல்கிறது. எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஹாப்பி மார்னிங் சொல்கிறது. தேங்க்யூ.